கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தருடைய பிள்ளைகள் தங்களுடைய லைஃபான வாழ்க்கையிலே இயற்கையான வாழ்க்கையை இயற்கையாகவே வாழ வேண்டும். இத லைஃப் கிறிஸ்டியானிட்டி. இந்த லைஃப் கிறிஸ்டியானிட்டி வாழ்க்கைக்கு தேவையானது என்ன? இன்றைய நாளில் நான் எழுந்த போது நான் தேவனுடைய ஒன்றை விசுவசித்து ஜெபிக்கிறவன் என்ற ரீதியில் மாத்திரம் இந்த வார்த்தையை நான் பகிர்ந்து கொள்ளவில்லை. அதான் எந்த நேரமும் சஞ்சரிக்கின்ற ஒரு தேவனுடைய ஒரு பிள்ளைக்கு ஒரு விசுவாசம் தேவை. விசுவாசத்தினாலே நமக்கு சஞ்சரித்தான். விசுவாசத்தினால ஆபேல் மேன்மையான பலி செலுத்தினான். விசுவாசத்தினாலே ஆபிரகாம் அழைக்கப்பட்ட அழைப்பை உணர்ந்து கொண்டு கீழ்ப்படிந்து கொண்டு சென்றான். இப்படியெல்லாம் வாழ்ந்த பரிசுத்தவான்களுடைய வாழ்க்கை, அவர்கள் அந்த விசுவாசத்தை தேவன் அந்த விசுவாசத்தை அவர்கள் லைஃபிலே பயன்படுத்தினார்கள். நம்முடைய லைஃபான வாழ்க்கையிலும் நம்முடைய விசுவாசத்தை நாம் பயன்படுத்துவதற்கு நமக்கு தேவையானது என்ன என்பதை குறித்து நான் சொல்ல விரும்புகிறேன். நான் நல்ல எனக்கு இருக்கிற ஆவியானவர் சொல்ல விரும்புகிறார். ஒருமுறை என்னுடைய வேதத்தை நான் படித்துக் கொண்டிருக்கிற வேளையில என்னுடைய வேதத்தினுடைய பகுதிகளுக்குள்ள சில பகுதிகள் எனக்கு சில நேரங்கள்ல கண்ணுக்கு முன்னால வரும். கண்ணுக்கு முன்னால் வரும் அந்த வார்த்தையை நான் தியானிக்க ஆரம்பித்த போது இந்த நிதானம் ஒரு மனிதனுக்கு நிச்சயமாக தேவையா இருக்கிறது. நான் ஒரே ஒரு வார்த்தையிலேயே நான் ஒரு 3 விதமான காரியத்தை பேச விரும்புகிறேன். நான் ஆவியானவர். நீதிமொழிகள் 14:2 பார்த்தால், நிதானமாய் நடக்கிறவன் கர்த்தருக்கு பயப்படுகிறான், தன் வழியில் தாறுமாறு அலட்சியம் படுகிறான். இதை நான் மிக உயர்ந்ததா இப்படி பேசுகிறேன். அப்ப நிதானம் தேவை. அப்ப விசுவாச வாழ்க்கையை உறுதிப்படுத்தி கொண்டு செல்வதற்கு நிதானம் தேவை. அப்ப காலையில் தொடக்கம் இரவு மட்டும் உங்களோட லைஃபை நாங்க வாழ்ந்து கொண்டு போகும்போது நல்ல ஜெபிக்கிறவர்களா இருக்கலாம், நல்ல துதி செய்வர்களா இருக்கலாம், நல்ல பிரசங்கங்களா இருக்கலாம். ஆனா லைஃபான வாழ்க்கையை நிதானமாய் கொண்டு போகிறவனுடைய வாழ்க்கை தான் அவன் கர்த்தருக்கு பயப்படுவது மாத்திரமல்ல, அந்த விசுவாசத்தை உறுதிப்படுத்தி கொண்டு செல்லுகின்றான். ஏனென்றால் வாக்குத்தத்தத்தை உறுதிப்படுத்தி சரியான தெளிவாய் வாழச் சொல்லித்தான் வாக்குத்தத்தத்தை கொடுத்து ஒரு நாளை கொடுக்கிறார். அத ஒரு நாள் பிறப்பிப்பதை அறியாயே என்று சொல்லிவிட்டு உன்னை நீ புகழ்ந்து கொண்டிருக்காத. நாளை தினத்துக்கு குத்து மென்மை பறக்காத. ஒரு நாள் பிறப்பிப்பதை அறியாயே. ஒரு நாளை நீ நிதானமாய் கொண்டு வந்து நிதானமாய் இருப்பாய். உன்னை அறியாம நிதானமாக்கும் பேச்சு உனக்கு வரும்போது நீ எங்கே இருக்கிறாய் என்றால் நீ கர்த்தருக்கு பயம் இல்லாதவனாயிருக்கிறாய். அதான் யோபுடைய வாழ்க்கையில பார்க்கும்போது யோபை போல நண்பர்கள் நிதானமாய் பேசவில்லை என்பதை கர்த்தர் கடிந்து கொள்ள ஆரம்பித்தார். அப்ப நிதானத்தை பேசுவது என்பது உலகத்தில் இருக்கிற வாழ்க்கை இருக்கிற சூழ்நிலைகள் எல்லாம் நம்ம நிதானமாக நடக்க விடாது. ஏன்னா நிதானம் தேவை. நிதானம் இருந்தால் இந்த விசுவாசத்தை நான் உறுதிப்படுத்துகிறேன். ஒரு அன்றாட தேவைக்கு உலக பிரகாரமாக வருவதற்கு
எங்களுக்கு சாப்பாடு நல்ல சுகம் வேணும், சுகம் இருக்க வேணும். சுகம் இருந்தால் நல்லா சாப்பிட முடியும். சாப்பிட்ட சாப்பாடு சுகமா இருக்கத்தக்கதாக சாப்பாடு உள்ளத்துக்குள்ள செமிக்க வேண்டும். அப்ப சுகத்தின் மேன்மை எங்களுக்கு ஒவ்வொரு நாளும் வேணும். அதுக்கும் நான் பரிசுத்தமா இருந்து தேவனை தரிசித்துக் கொள்ளக்கூடிய ஒரு உணவு என்னட்ட இருக்க வேண்டும். எனக்கும் விசுவச்சிக் கொண்டு நான் வாழ்ந்து கொண்டு போக வேணும். அப்பதான் தேவனுடைய அசியத்தை காண முடியும். அப்ப நிதானமாய் நடக்கிறவனுக்குத்தான் கர்த்தர் அந்த அந்த விசுவாசத்தை பரிசுத்தமான வாழ்க்கையை அவன் வாழ்ந்து கொண்டு இருப்பான். அல்லாட்ட அவன் தகப்பு நிதானம் இழந்து போகும் மனச சுவாத்தை அள்ளி வீசி விடுவான். இது யாரையும் நான் இது ஒரு ஒரு இம்சிக்கிறதுக்காக இந்த பிரசங்கத்தை நான் தரவில்லை. அப்ப நிதானமாக வாழ வேண்டும். நிதானமாய் பேசத் தெரியும், நடக்க தெரிய வேணும். அப்ப ஒருடைய வாய்மொழியில வருகிற பேச்சு தனக்கு நிதானத்தை போல் தெரிந்து நியாயம் கேட்கலாம். இப்படித்தான் யோபு ஒரு நீதிமான். யோபுக்கு வந்த ஆலோசனைக்காரர்களோ அவர்கள் நியாயம் பேசுகிறோம், மீறி நிதானம் இல்லாமல் பேசினார்கள். அதை கட்ட விரும்பவில்லை. எப்போ நிதானமாக நடக்க வேண்டும் பிள்ளைகள். நிதானம்தான் விசுவாசத்தை எங்களுக்கு ஊட்டி விடுகிற ஊக்குவிக்கிற ஒரு ஆசமான நேரம். நிதானமா இருக்கணும். திரும்ப அந்த நீதிமொழிகள் 14:2 நீங்க ஒவ்வொரு நாளும் வாட்சி பாருங்க. நிதானமா தான் நடக்கவன் வளர. நிதானத்துக்குள் பொறுமை இருக்கும், சாந்தம் இருக்கும், அதுக்கு உள்ள அன்பு இருந்து கிரியை செய்து கொண்டே இருக்கும். இது என்ன செய்வது? அங்க நிதானம் இழந்து போற போது, நிதானம் என்று நிதானம் இல்லாதவர்களை பேசுகிற பொழுது அங்கே துக்கம் உனக்கு துக்கத்தை கொண்டு வராய், மற்றவனுக்கு துக்கத்தை கொண்டு. அதனால நிதானம் தேவை என்பதை உங்களுக்குள்ளே மன உறுதிப்படுத்திக் கொண்டு நீங்கள் நடந்து போகும்போது உங்களுடைய நிதானம் மற்றவனை நிதானமாக்கும். அதான் நிதானத்துக்கு அநேக வார்த்தை இருக்கிறது. அந்த ஒரே ஒரு வார்த்தையோட மாத்திரம் இந்த சத்தியத்துக்குள்ள பேசுறேன்னு சொன்னா போதும் என்றா, அந்த ஒரு வார்த்தையின் தியானம், ஒரு வார்த்தை போதும், ஒரு வார்த்தை போதும். என் வேலைக்காரர் சொத்தமான்னு சொன்னா அவனுடைய பாசம் எல்லாம் என்ன? இந்த ஒரு வார்த்தையிலே தேவனுடைய அதிசயங்கள் சுகமாக வரும் என்று. இப்ப உனக்கு நியாயம் கிடைக்க வேணும், உனக்கு உண்ட பக்கமாக ஒரு ஆதரவு கிடைக்க வேணும் என்ற ஒன்ற மன திருப்திக்காக நிதானத்தை விளக்கக்கூடாது. அடி வைக்க வடிங்க தேவ பிள்ளைகளே. நீ சபைக்குள்ள வாழ்வனா இருக்கலாம், ஊழியர் செயல்களாக இருக்கலாம், குடும்பங்களுக்கு சில அலைச்சல்பட்ட சூழலில் எனக்கு அலைச்சல் போகிற வாழ்க்கை இருக்கலாம். நிதானம் தேவை. இந்த நிதானம் இருந்தால்தான் விசுவாசம் எனக்குள் ஊட்டம், விசுவாசத்தில் ஒரு ஊட்டம், நமக்கு ஒரு ஊக்குவிப்பு உண்டாகும். விசுவாசத்தினால நான் பாவம் செய்யற பசுத்தமைக்க சொல்லி ஒரு அந்த உணர்வு நமக்கு உணர்வு வரும். அசுத்தமாய் வாழ்றவன் தரிசித்துக் கொண்டிருப்பான். அவனுக்குள்ள என்ன அடுத்த காரியம், அவனுக்குள்ள அந்த தேவனுடைய அந்த அற்புத வல்லமை இருக்கும். நிதானவர்களுக்கு அவன் அற்புத வல்லமை இருக்கும். நிதானமா இல்லாதவர்கள் அற்புத வல்லமை இருக்காது. தேவனுடைய பிள்ளைகளே, ஒவ்வொரு நேரமும் வாழ்க்கை கொண்டு செல்லும் நேரம் நாம்
நிதானித்து நடப்போம். நிதானமாய் நடக்கிறவனுக்குள்ளே கர்த்தருடைய வழியும் இருக்கும். கர்த்தர் காண்பிக்கும் வழி அவனுக்கு தெரியும். அவன் போகிற நான் போகும் வழியை கர்த்தர் அறிவார். நிதானமாய் சொல்ற நேரத்தில் நிதானமாய் பேசுகிறான். அவன் பேசின போதும் விசுவாச பேச்சு நிதானமாய் இருந்தது. நான் போகும் வழியை அறிவார். நான் சோதிக்கப்படுகிறேன் தான், நான் பொன்னாக விளங்குகிறேன் என்று யோபு சொல்லி அந்த நிதானத்தை கணக்குள்ள கொண்டு வருகிறான். நிதானத்தை எப்போது கொண்டு வருவான். உன்னை நிதானம் உன்னை நடத்தி விட்டால் கூட நீ நிதானமா நட, நீ பொன்னாக விளங்குவாய். நீ பொன்னாக விளங்குவாய். உன் சோதனைகள் கடந்து போகும். நிதானம் தேவை 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 தேவை. நிதானம் இருந்தால் உண்ட விசுவாசத்தினுடைய நேரங்களும் விசுவாசத்தினுடைய ஜெபங்களும் விசுவாசத்தினுடைய அந்த தாகங்களும் விசுவாசத்தினுடைய நினைவுகளும் பரிகுணமடை. எல்லாரும் நீ நிதானம் இல்லாம போகும். நடக்கும் தான் நிதானம். இந்த நோயின் மத்தியில, நோய்களின் வேதனையில அவன் நிதானத்தான் யோபு இருக்க பிரயாசப்பட்டான். அதான் நோய்கள் மறைந்தது, சோதனைகள் மறைந்தது, தேவனுடைய ஆசீர்வாதத்தின் வழி திறக்கப்படும் நேரம் வந்தது. இன்றைக்கு நிதானமாய் வாழ்றவனுக்கும் நிதானம் இல்லாம இருப்பவனுக்கும் வித்தியாசம் இருக்கிறது. கர்த்தருக்கு பயப்படுறவன் இருக்கிறான், இருக்கிறவன் கர்த்தருக்கு பயப்படுறான். கர்த்தருக்கு பயந்தவனுக்கு அவனுக்குள்ள ஜீவ ஊட்டு இருக்கிறது, ஒரு நம்பிக்கை இருக்கிறது. அப்ப எப்படி மத்த அநேகம் இருக்கிறது. அப்ப இன்றைக்கு நிதானமாய் நீ இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். உன் மனசுல ஒரு மகிழ்ச்சியும் இருக்கும், மனம் இருந்தா ஒரு சமாதானம் இருக்கும், நிதானம் இருந்தா ஒரு மன ஆதலா இருக்கும். நிதானம் 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 நிதானம். உலகத்தில் அவங்க உலக எல்லா தானங்களிலும் அவதானம் இருக்கிறாரே. சத்தியத்துக்குள் வாழ்வதற்கும், சத்தியத்துக்குள் நடந்து கொண்டு போவதற்கும், சத்தியத்துக்குள் வாழ்ந்து கொண்டு அடுத்த ஸ்டெப்ல முன்னறிக்குவதற்கும் இந்த நிதானம் வேண்டும். நிதானமாய் நீங்களும் நானும் வாழுவோம். அந்த நிதானத்தினால் எல்லா காரியமும் தேவன் எங்களுக்காய் உரிய வழிகளை அந்தங்களுக்கு நடப்பித்து அந்தங்களிலே அந்தந்த நேரத்தில அந்தந்த இந்த தன்னுடைய காரியங்களை நடப்பித்துக் கொண்டு செல்லுவார். ஒரு நாள் கொடுத்து விட்டால் அந்த நாள் நீ நிதானமாய் வாழ வேண்டும். அடுத்த நிதானம் என்ன பெற, அடுத்த இருக்க வேணும். கர்த்தருடைய வரி வந்து நிதானமா இருப்பியா? நிதானம் இருக்கவும் தான் கர்த்தருடைய வரிக்கு ஆயத்தம் படுவான். நிதானம் இல்லாமல் செல்லும் மனவளம் நாட்செல்லும் நினைத்த பெண்கள் என்ன செய்தார்கள்? ஆயத்தத்தை இழந்தார்கள். நாட்செல்லும் நித்திரமயக்கமாயிருந்தார்கள். அப்ப இங்கே நான் சொல்ல வர ஒரு உறவு என்னவென்றா, பாசம் என்னவென்றால், அந்த சத்தியம் என்னவென்றா, நிதானமா இருந்தால் ஆயத்தம் படுவோம். கர்த்தருடைய வரைக்கும் நாங்கள் செல்ல ஆயத்தப்படுவோம். நிதானத்தில் இல்லாம இருக்காதே. மற்ற மதவனை நிதானம் இல்லாமல் ஆக்கி குழப்பமாக்காதே. நிதானமாய் வாழ்ந்தால் உனக்குள் ஒரு விசேஷம் இருப்பதை ஆவியானவர் உணர்த்துவார். நீ பலப்படுவாய். நீ உனக்குள்ள இருந்து கர்த்தர் உனக்காக சகாயம் பண்ணுவார். நிதானமில்லா இருக்கவனுக்கு கர்த்தர் ஒரு சகாயம் பண்ண மாட்டார். நிதானமா இருக்கிறவனுக்குத்தான் கர்த்தர் சகாயம் பண்ணுவார். ஐயோ, மன்னிப்பு கேட்டு ஜெபம் பண்ணு.
நான் நிதானம் அடக்க ஆசைப்பேன் என்று சொல்லி நிதானம் அடக்க ஆசைப்பேன் என்று சொல்லு. நான் நிதானமாய் வாழ வேண்டும் ஆண்டவர் என்று சொல்லு. கர்த்தர் உன்னுடைய ஜெபத்தை கேட்டு நிதானம் நடக்க வழி செய்வார். அன்றைக்கு யோபு நிதானம் இல்லாமல் நடந்தவர்களுக்காக ஜெபித்தான். கர்த்தர் நிதானம் இல்லாமல் நடந்தவர்களுக்காக யோபு ஜெபத்தை கேட்டு யோபனுடைய நேரத்தை மாற்றி யோபு கசியம் செய்தான். அதனால நிதானம் வேணும் என்று கர்த்தரிடத்திலே கேள். நிதானம் தருவார், உன்னை பலப்படுத்துவார். தேவன் தாமே இந்த வார்த்தை மூலமாக சங்கமம் வானொலி இணையதளம் மூலமாக பேச வைத்ததுக்கு நன்றி. நேற்று முன்னாடி இந்த வார்த்தையை நான் எனக்குள்ளே கண்ணுக்குள்ளே கொண்டு வந்து மனசுக்குள்ளே கொண்டு வந்த இந்த வார்த்தை எங்க இருக்கு எனக்கு தெரியும். ஆனா இந்த நாளிலே இந்த சங்கம் வாழ்க்கை கொடுக்கும்படி கொடுத்த நேரத்துக்கு நன்றி சொல்கிறேன். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. என் ஜனமே பணம் விரும்போ இயேசுவிடம் ஓடிவா. என் ஜனமே மனம் திரும்போ இயேசுவிடம் ஓடிவா. காலம் வந்தாச்சு, இன்னமும் தாமதம் இறுதி காலம் வந்தாச்சு, இன்னமும் தாமதம் சிலுவையிலே தாகம் தாகம் என்றார். சிலுவையிலே தாகம் தாகம் என்றார். உன்னை ரட்சிக்க பாவம் மன்னிக்க தன்னையே பலியாக்கினான். உன்னை ரட்சிக்க பாவம் மன்னிக்க தன்னையே பலியாக்கினான். என் ஜனமே மனம் திரும்பு இயேசுவிடம் ஓடிவா. இறுதி காலம் வந்தாச்சு, இன்னும் தாமதம் உனக்காக நீய உன் வாழ்வு மாற உயரத்தம் உனக்காக நீய உன் வாழ்வு மாற காயங்கள் உனக்காக நோயெல்லாம் தீர காயங்கள் உனக்காக நோயெல்லாம் தீர. என் ஜனமே மனம் திரும்பு
இயேசுவிடம் ஓடிவா. இறுதி காலம் வந்தாச்சு, இன்னும் தாமதமே. பரலோகத்து உறைவிடம் கட்டுகிறார். உனக்காக பரலோகத்தில் உறைவிடம் கட்டுகிறார். உன்னை தேடி வருகின்றார். நியாயத்தமா மகனே, உன்னை தேடி வருகின்றார். இன்று நியாயத்தமா. என் ஜனமே மனம் திரும்பு, இயேசுவிடம் ஓடிவா. என் ஜனமே மனம் திரும்பு, இயேசுவிடம் ஓடிவா. இறுதி காலம் வந்தாச்சு, இன்னும் தாமதமே. இறுதி காலம் வந்தாச்சு, இன்னும் தாமதமே. இன்னமும் தாமதம் ஏ.